அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புலவி, குறள் எண் 1308. நோதல் எவன் மற்று நுந்தார் என்று அகுது அறியும் காதலர் இல்லா வழி. வருத்தத்தில் இருக்கிறாள் காதலி என்பதை உணராத காதலனிடம் தன் வருத்தத்தை தெரிவித்து என்ன பயன்? வாட் இஸ் த யூஸ் இன் ஃபீலிங் சேட் டு த லவர் when he doesn't understand the sadness of the lover? துடிப்பா. வருந்தி என்ன பயன் கிடைக்கும் அதை உணரா தலைவனிடம். வருந்தி என்ன பயன் கிடைக்கும் அதை உணரா தலைவனிடம். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை: என் பிரிவு துன்பம் களையப்பட வேண்டும், என் பிணக்கம் நீங்கி நான் கலக்கப்பட வேண்டும், கலவி என்பது என் மீது காட்டும் இரக்கம் என்று உணரப்பட வேண்டும். இவற்றுள் ஏதொன்றும் நிகழாத போது நான் ஒற்றை தனிமையில் ஊடல் கொண்டு வாடுவதால் யாது பயன்? இது எதுவுமே நடக்கல. இவ பிரிஞ்சிருக்கிறா தலைவனை. அந்த பிரிவு துயர் தலைவிக்கு இருக்குது, தலைவனுக்கு இல்ல. திரும்பி தலைவன் வர்றான். வரும்பொழுது இவள் ஒரு சிறு பிணக்கு காட்ட வேண்டும், ஊடல் காட்ட வேண்டும், பொய்க்கோபம் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாள். அந்த மாதிரி ஒரு ஊடல் காட்ட வேண்டும் என்ற எண்ணமும் தலைவனுக்கு இல்லை. அந்த ஊடலை, அந்த பொய்க்கோபத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையும் இல்லாத ஒரு ஜடமா வருகிறான். அப்படி இருக்கிறவன போய் நான் வருத்தத்தில் இருக்கிறேன், எனக்குள்ள எவ்வளவு சோகம் இருக்கு தெரியுமா, உன் பிரிவு துயர் எனக்கு எப்படி எல்லாம் படுத்துச்சு தெரியுமா, அதனால உன் கூட நான் பேச மாட்டேன், என்ன நீ திருப்பி நீ மேல விட்டுட்டு போயிடுவ, நீ விட்டுட்டு போக கூடாது அப்படின்லாம் தன்னுடைய கோபத்தை, ஆற்றாமையை, தன்னுடைய துயரை தலைவி சொல்லி என்ன பயன்? அவன் ஒண்ணுமே புரியாத மரம் மண்டையா இருக்கிறான். அப்படி இருக்கவன்ட்ட போய் இதெல்லாம் சொல்லாமலே புரிந்துக்க வேண்டும், உடல் மொழியிலேயே புரிந்துக்க வேண்டும், கண்கள் பேசும் வார்த்தையிலேயே புரிஞ்சுக்க வேண்டும். அவ கிட்டத்தட்ட வாய்விட்டே சொல்றா, அதையும் புரிஞ்சுக்காம இருக்கிறான். அப்படி இருக்க போய் திருப்பி உட்காரு, நான் உனக்கு விரிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விளக்கமா ஒரு லெக்சர் கொடுத்தா, ஒரு உரை கொடுத்தா, பேருரை கொடுத்தா என்ன பயன் அதுல இருக்கும்? அதுல ஒரு பயனும் கிடையாது. அதனால இந்த மாதிரி கழுதை எரியுமா கற்பூர வாசனம்பாங்க, அந்த மாதிரி கற்பூர வாசத்தையே அழியாத கழுதையிடம் போய் ஏன் கற்பூரத்தை காமிச்சிட்டு இருக்கணும்? கற்பூர செலவும் மிச்சமாக, நமக்கு நேரம் மிச்சமாகும் அப்படின்னு தலைவி நினைக்கிற மாதிரி ஐயன் இந்த குறளை சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. இரவில் நில ஒன்று உண்டு, உறவினில் சுகம் ஒன்று உண்டு, மனைவியின் கனவொன்று உண்டு, எனக்கது புரிந்தது இன்று. பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும், கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும். கவிஞன் கண்டாலே கவிதை, காண்பவன் கண்டாலே காதல், அழகினை புரியாத பாவம், அருகினில் இருந்தென்ன லாபம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று கமலஹாசன் பாடுற மாதிரி மன்மத இலை என்ற ஒரு படத்தில் ஒரு அற்புதமான, ஒரு கவித்துவமான உண்மை வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய, ஒரு பாலியல் கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு பாடலை கவியரசர் கண்ணதாசன் போற வழியில் அப்படி சொல்லிட்டு போயிருப்பார். இதைத்தான் வள்ளுவர் சொல்றார், பெண் சொல்ற மாதிரி. இது ஆண் சொல்றார், ஆண் பாடுறார் கணவன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது பெண்ணே சொல்ற மாதிரி வள்ளுவர் சொல்றார், கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று. அதைத்தான் இந்த குறளும் அற்புதமாக சொல்லுது. நோதல் எவன் மற்று நொந்தார் என்று அகுது அறியும் காதலர் இல்லா வழி. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.